நீதி மற்றும் ஒருமைப்பாட்டு அமைச்சர் கௌரவ ஹர்ஷன நாணயக்கார் அவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக இந்த விவாதத்தில் எமது நிலைப்பாட்டை இந்த சபைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். கௌரவ அமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையில் அவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் பலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டிய, பொறுப்பேற்க வேண்டிய கடப்பாடு அமைச்சரவர்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் உள்ளது என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீர்கொழும்பு சிறை கூடத்தில் நடந்த அநியாயமான கொலைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியது மட்டுமல்ல, இவ்விடயம் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு கௌரவ அமைச்சருக்கு உள்ளது என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இவ்வாறான சிறை கலவரம் வருவதற்கு ஏற்ற பல காரணங்கள் அங்குள்ளது. அங்கு மாத்திரமல்ல, இன்னும் பல சிறைச்சாலைகளில் அந்த காரணங்கள் இன்றும் காணப்படுகிறது. ஆனால் எமக்கு இருக்கும் கேள்வி, இந்த நிலை ஏற்படுவதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் தற்போதைய கௌரவ அமைச்சர் அவர்கள் மட்டுமா என்பது எங்களுக்கு ஒரு பாரிய கேள்வியாக இருக்கிறது. அல்லது இதுவரை காலமும் இருந்த அனைத்து அமைச்சர்களும் இதுக்கு பொறுப்பு கூற வேணுமான்ற கேள்வி எங்களிடம் உள்ளது. சிறைச்சாலைகளில் காணப்படும் பிரச்சனைகள் கடந்த காலங்களில் காணப்படவில்லையா என்ற கேள்வியும் எங்களுக்கு இருக்கின்றது. கடந்த காலங்களில் சிறைக்கூடங்களில் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட போது எந்த அமைச்சர், எந்த அரசாங்கம் பொறுப்பு கூறியது? ஒரு நாளும் அந்த விடயங்கள் நடந்ததில்லை. இவ்வாறான படுகொலைகள் எமது நாட்டிலே ஒரு தடவையாக நடைபெற்றது? அவ்வாறு இல்லை, பல தடவைகள் நடைபெற்றிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் அவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு ஏன் இதுகால வரை இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கங்கள், அமைச்சர்கள் பொறுப்பெடுக்கவில்லை என்ற அடுத்த கேள்வியும் எங்களுக்கு இருக்கின்றது. அவற்றிற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யாராக இருப்பார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. அங்கு காணப்படும் பிரச்சனைகளை பொறுப்பு சொல்வதற்காக கடந்த காலத்திலும் அமைச்சர்கள் பலர் பதவி இருக்க வேண்டுமல்லையா? ஆனால் அவ்வாறான பதவி விலகல்கள் கடந்த காலங்களில் நடைபெறவில்லை என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன் அவ்வாறு செய்யவில்லை? அவ்வாறான பிழைகளை ஏற்றுக்கொண்டு பதவியில் இருந்து சுயமாக விலகும் கலாச்சாரம் எமது நாட்டில் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் சம்பவம் நடந்து ஒரு சில மணி நேரத்தில் சம்பவத்திற்கான காரணம் விசாரிக்கப்பட முன்னரே அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதற்காக நாங்கள் கௌரவ ஹர்ஷன நாணயக்கார் அவர்களை பாராட்டுகின்றோம். தேசிய மக்கள் சக்திக்கு நாடு முழுவதும், விசேடமாக வடக்கிலும் கிழக்கிலும் பெருமளவான மக்கள் வாக்களித்து ஒரு மாற்றத்தை வேண்டி நின்றார்கள் என்றும், அது தமிழ் மக்களின் பிரார்த்தனை என்றும் நேற்று இங்கு உரையாற்றிய கௌரவ பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்தார். அவர் குறிப்பிட்டது போல மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தது உண்மை. ஆனால் அதை புரிந்தவர்களாக அந்த மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஏதாவது முயற்சி எடுக்கிறீர்களா என்று அதே மக்கள் சந்தேகம் கொள்ளும் அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். தேசிய மக்கள் சக்தி அரசின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான சில விடயங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பில் உள்ள கௌரவ அமைச்சர் அவர்கள் இவ்விடயத்தில் நடவடிக்கை எடுக்காததை இட்டு நாங்கள் மனம் வருந்துகிறோம். முதலாவதாக, புதிய அரசியல் ஜாப் ஒன்றை கொண்டு வருவோம் என்று மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, அதற்காக கௌரவ அமைச்சர் அவர்கள் என்ன முயற்சி எடுத்தார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. கௌரவ உறுப்பினர் அஜித் பெரேரா அவர்கள் அரசியல் கைதிகள் தொடர்பான ஒரு கேள்வி இங்கு எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த கௌரவ அமைச்சர் அவர்கள், சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்திலும் ஏனைய ஒழுங்கு விதிகளிலும் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்று கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கு இந்த சபையிலே பதிலளித்திருந்தார். அப்படியாயின் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அரசியல் கைதிகள் என்று நீங்கள் யாரை குறிப்பிட்டிருந்தீர்கள் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கௌரவ அமைச்சர் அவர்களை கேட்க விரும்புகிறேன். அதேபோல செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வுகள் இப்போது நடைபெற்று கிட்டத்தட்ட 500 மனித எச்சங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது.
கடந்த மாதம் கௌரவ சாணக்கியன் அவர்கள் Honorable Dr. Satyalingam, you have 2 minutes left of your கௌரவ allocated time. சாணக்கியன் அவர்கள் 27/2 கேள்வியினூடாக அமைச்சரை இது சம்பந்தமாக கேட்டிருந்த போது அந்த அகழ்வு பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இன்னொரு பக்கமாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் அதற்குரிய பரிசோதனைகள் உரிய இடத்திலே செய்து எந்த காலகட்டத்திலே எதுகள் கொலைகள் நடைபெற்றது அல்லது அவர்கள் யார் என்று அடையாளப்படுத்தக்கூடிய வசதிகள் இருந்தும் கௌரவ அமைச்சர் அந்த விடயங்களை கையாளவில்லை என்பதில் எங்களுக்கு பாரிய குறை இருக்கின்றது. ஏற்கனவே 1996ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் சந்திரிகா அம்மையாருடைய காலப்பகுதியிலே 12 உடலங்கள் ஐக்கிய ராஜ்யத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இப்போதும் அது அங்கு இருக்கின்றது. அவற்றை ஆற்றிலும் நீங்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதனூடாக ஆராயக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதேபோல் எதிர்வரும் காலத்திலாவது இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இறுதியாக ஒரு விடயத்தை இந்த உயரிய சபைக்கு கூற விரும்புகிறேன். அதாவது எமது நாட்டில் அரச சேவையில் காணப்படும் முறைமை குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்காமல் தனிநபர்களை குற்றம் சொல்வதனாலோ அல்லது மாற்றுவதனாலோ இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. ஆகவே இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது இந்த பாராளுமன்றத்திற்கு வெளியே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காத அனைவரும் ஒன்று சேர்ந்து அரச சிறைச்சாலை முறைமை மாற்றத்திற்கு உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வாறான நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கு நீங்கள் முன்னின்று உழைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.